வெல்கம் டு தீரா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் செய்ய போகிறது கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட்டு. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. சுவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எள்ளு. இப்போ மூணையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கலந்துக்கிறணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நாம் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்படியே 1 கப் தேங்காய் பூ, 1/4 கப் சீனி, ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். அதையும் தேங்காய் பூவோடு கலந்து விட்டுக்கலாம். 1/4 கப் பால் பவுட்ரு, 1 ஸ்பூன் நெய். இப்போ மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக தேய்ச்சி வச்சு நம்ம பிடிச்சி வச்ச உருண்டைகளை இந்த ஷேப்புக்கு நாம் மடித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் நாங்கள் ஷேப் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணுமோ நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். இப்போ நாம் எடுத்து எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ அதை எண்ணெயில் போட்டு மிதமான சூட்டில் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் பெரட்டி வேக விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. ரொம்ப மிருதுவாக சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.